ஹாய். உங்கள் எல்லாருக்குமே நான் என்னோட ஹெல்த் ரிசல்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த ஹெல்தி கம்யூனிட்டியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, என்னோட பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ். எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஒரு 7th 8th படிக்கிற டைம்லேயே எனக்கு வந்து நான் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா எப்பயுமே எனக்கு பெயின் இல்லாமல் இருந்ததே கிடையாது. சிவியர் பெயின் வரும். என்னால் அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. ஆனால் அந்த டைமில் மெடிசின்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை அப்படி கைட் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டு கொஞ்சம் ஓகேவாக இருந்தேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிற டைம்லலாம் எனக்கு அப்போ 27 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகிற டைமில். ஸோ அப்போவே வந்து நான் அன்ஹெல்தி ஆகிட்டேன். எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட கருமுட்டை வளர்ச்சி வந்து சரியாகவே இல்லை, அதனால் நீங்கள் வந்து இந்த டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்பயும் வந்து எனக்கு வந்து சரியான க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் நான் ஃபர்ஸ்ட் பேபியை கன்சீவ் ஆனேன். ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆகி ஒரு 2 வருஷத்துலலாம் எனக்கு வந்து மறுபடியும் செகண்ட் டைம் வந்து டியூப்பில் குழந்தை ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு ஆப்ரேட் பண்ணி அந்த டியூப்பை வந்து டேமேஜ் ஆகலை, அதனால் நம்ம வந்து அந்த பிளாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அடுத்த தடவையும் திரும்ப அதே ஒரு 2 இயர்ஸில் மறுபடியும் அதே டியூப்பில் வந்து குழந்தை ஃபார்ம் ஆகி ஹார்ட் பீட் வரைக்கும் லைவ் பேபி இருந்தது. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் உங்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லெஃப்ட் சைட் டியூப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு எனக்கு வந்து ஆக்சுவலி குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைம்லேயே எப்படின்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் யார் வீட்டில் குழந்தை இருந்தாலும் நான் தான் தூக்கி வச்சுப்பேன், நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன், தூங்க வைப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கிற எனக்கு வந்து நிறைய குழந்தை இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அப்புறமாவே நான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கே கஷ்டப்பட்டேன். அடுத்த 2வது குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு 35 இயர்ஸில் நான் என்ன பண்ணேன்னா, இல்லை எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே வந்து ஆசைப்பட்டதுனால, நான் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, டாக்டர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் போய் கன்சல்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்னொரு பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, உங்களால் வந்து நார்மலாக கன்சீவ் ஆக முடியாது. உங்களுக்கு வந்து ரைட் சைட் டியூப் வந்து விசிபிளாகவே இல்லை. லெஃப்ட் சைட் டியூப் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் 85 கேஜி இருக்கீங்க, ஒபீஸாக இருக்கீங்க, அன்ஹெல்த்தியாக இருக்கீங்க, 35 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இவ்வளோ கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஐவிஎஃப் மட்டும்தான் இதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரே வார்த்தை, எத்தனையோ பேர் ஒரு குழந்தை இல்லாமலே நிறையா கஷ்டப்படுறாங்க, நீ ஏன் வந்து ரொம்ப உன்னை போட்டு வருத்திக்கிற, நீ தயவு செஞ்சு முதல்ல இந்த மைண்ட் செட்டை நீயும் உன்னோட பெரிய பையனும் வெளியில் வாங்கன்னு சொல்லி அவர் தான் எங்களை வந்து கொஞ்சம் அப்படி பேசி மனசை மாற்றி கொஞ்சம் நான் அதுலேருந்து வெளியில் வந்தேன். அவருக்கு ஆசை இருந்தாலும் அவர் அதை வெளியில் காமிச்சிக்காம இந்த மாதிரி சொல்லி எங்களை 2 பேரையும் வெளியில் கொண்டு வந்தது அவர் தான். ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து எப்படி ஆச்சுன்னா, நான் ரொம்ப அன்ஹெல்த்தியாக ஆரம்பிச்சிட்டேன். 2 தடவை கோவிட் அஃபெக்ட் ஆச்சு, வெளியில் போனாலே உடம்பு முடியாமல் ஆகிடும், இந்த மாதிரிலாம் பயங்கர மோசமாக என் ஹெல்த் கண்டிஷன் வந்து நான் ஒபீஸ் ஆனதுனால வர ஆரம்பிச்சிது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால நான் ஹெல்த்தி ஆகணும் குழந்தைன்ற இன்டென்ஷன்லேயே நான் வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணலை. ஆனால் நான் போன ப்ராசஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, வித்தின் 2 months இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிசிஓடிங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர், யாருக்கு வேணாலும் எல்லாருக்கும் இருக்கும். 100ல் 90 பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் 30 டேஸ் சைக்கிளா 40 டேஸ் சைக்கிளா. ஆக்சுவலாக ஒரு மென்சுரல் சைக்கிளுங்கிறது ஒரு 28 டேஸ் தான் இருக்கணும், அப்படி தான் முன்னாடி இருந்தது. பட் நம்ம அதையே வந்து டீவியேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நார்மல் நார்மல் நார்மல்னு எல்லா அப்நார்மலையும் நான் அப்நார்மலாக இருக்கிற விஷயத்த இன்றைக்கி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அது ஒரு மெயின் ரீசன், நம்ம வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோன்றதுக்கான ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வித்தின் 2 months என்னோட சைக்கிள் நார்மல் ஆக ஆரம்பிச்சிச்சு. பெயினே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் வந்து நான் பெயின் இல்லாத ஒரு மென்சுரல் சைக்கிளை வந்து நான் அனுபவித்தேன். ஸோ 3rd month நான் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி ஒரு 3வது மாதமே என்ன ஆச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் ஷிப்லேருந்து இறங்கி வராங்க. 4வது மாதம் நான் செக் பண்ணுறேன், நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ இது வந்து 10 வருஷமாக என் ஃபஸ்ட்டு பையனுக்கும் என்னோட 2வது குழந்தைக்கும் 10 வருஷம் டிஃப்ரென்ஸு. ஸோ இது நாங்கள் யாருமே எங்கள் ஃபேமிலியில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஈவன் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை.
இதில் என்ன ஒரு ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆரோக்கியமான குழந்தை பிறந்திருக்கான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, என் குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஆரோக்கியமாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு காய்ச்சல், ஒரு சளி பிடிச்சிருச்சு, அவனுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகணும், வைக்கணும். ஏன்னா என் குழந்தைக்கு நான் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். என் குழந்தைய நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேன். வயிறு வலிக்குது, ஒழுங்காக மோஷன் போக மாட்டேங்கிறான், யூரின் ட்ராப்பாக போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பேன். ஸோ ஆனால் இந்த டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னோடய 2வது குழந்தைகிட்ட நான் பார்க்குறேன். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு பெரிய டாக்டரோ இல்லை நான் வந்து மெடிசன் படிச்சிருக்கேன், எதுக்கு மெடிசன் ஃபீல்டுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இல்லை இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நீங்கள் ஹெல்த்தியாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஸோ நான் ப்ராக்டிஸ் கற்றுட்ருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் கிடைச்ச ரிசல்ட் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஆரோக்கியமான குழந்தை. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கணும், நீங்களும் ஆரோக்கியமாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, நீங்கள் நான் என்னோடய லிங்க்கில் கொடுக்குற என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.